கேப்பா. நான் என்ன பண்ண? இந்த நெட்டவள்ளி வேற எப்ப பார்த்தாலும் வீட்டை சுத்தி சுத்தி வருவா. அவளையும் காணையில. பேசாம வாரவனை தான் நம்ம தலையில கட்டி வச்சிருவோம் போல இருக்கு. நான் என்ன செய்யறதுக்கு? பத்து செல்லமோல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. ரெடி ஆயிட்டியா மக்களே? ஐயா செல்லமோல ஏன் மக்களே இப்படி வாய ஒரு மாதிரி மூணு வச்சிட்டு இருக்கா? அம்மா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலம்மா. எனக்கு வேண்டாம்மா. அப்படி சொல்லாத மக்களே. இரு, நம்ம ஊர்ல ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருக்காவலாம். 2 மாடி வீடு இருக்கும் மக்களே. நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனாக்கி நல்லா இருக்கு மக்களே. இரு, தேங்காய்க்கு தேங்காய், மாங்காய்க்கு மாங்காய், நெல்லுக்கு நெல் எல்லாமே உண்டாம். எதுக்கும் கஷ்டப்படாண்டா மக்களே. பேசாம அப்பா பார்த்து வச்சிருந்த பையனை கல்யாணம் பண்ணு மக்களே. அம்மா எனக்கு உண்மையிலே பிடிக்கலம்மா இந்த கல்யாணம். ஏட்டி பத்து வயசாயிட்டே போகு. இரு, மாசம் பிறந்தா ஒரு 22 வயசு ஆயிரும். பிறகு ஒத்த வயசுல கல்யாணம் எடுக்க கூடாது. அப்புறம் 23, அடுத்து 25, அடுத்து 27 வயசுல எல்லாம் கிளவின்னு சொல்லுவாங்க. ஏறு, ஒன்ன மாதிரிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு அம்மா ஆவியாச்சு. வழியில நடந்து போகும்போது கோயிலுக்கு அங்க இங்கனெல்லாம் போகும்போது மாப்பிள்ளை மாற கூட சைக்கிள்ல அழகா போறாள் வெட்டி. எம்மா வேண்டாம், அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லம்மா. நான் படிக்கேம்மா. ஆமா, காலேஜ் வரைக்கும் உன்னை படிக்க வச்சாச்சு. ஏறு, இனி உன்னை கலெக்டர் மாப்பிள்ளையா பார்க்க முடியும். பேசாம அண்ணன் பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொல்லிட்டு வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி போகல வழிய பாரு. எப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா. உன விருப்பத்தை எங்க யாரும் கேட்கல. ஏடி பிள்ளைய சீக்கிரமா கூட்டிட்டு வா. காப்பியெல்லாம் போட்டு வச்சிருக்கால, பிள்ளை கையில காப்பியை கொடுத்து விடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்தாச்சு. எப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வெயிட் பண்ணிட்டு இருக்கியாவ. பொண்ணு அழைச்சிட்டு வாங்கன்னு கூப்பிடியாவ. நீங்க எல்லாரும் இங்க வந்து நிக்கிறிய, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. இல்ல இந்த மாப்பிள்ளைய பாக்க இந்த பஞ்சவர்ணம் பையல போல இருக்குல்ல. ஆமா, பஞ்சவர்ணமே தான். என்னது பஞ்சவர்ணமா? அம்மா சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வாருங்க. நீங்க எல்லாரும் இங்கேயே வந்து நின்னுகிட்டா அவிய நம்மளை பத்தி ஒரு மாதிரிலாம் நினைப்பாவ. எல்லாரும் வாருங்க. இந்த வார மக்களே நீ போ. தனியா வேற சொல்லணுமா? மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேங்க போங்க. இந்த பஞ்சவர்ணத்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்கலம்மா. ஏற்கனவே பாரிஜாதன்னு ஒரு பிள்ளை கூட அவன் சுத்தி இருக்கான். எனக்கு நல்லா தெரியும்மா. சரி, அம்மா வாங்கிட்ட சுத்தி வளைச்சு பேச வரையில ஒருட்ட ஒன்னு கேட்க போறேன். நீ வந்து வெளிப்படையா பதில் சொன்னியானா அம்மா உனக்கு உதவி செய்வேன். சொல்லுமா என்ன? டி படிக்கிறதுக்கு உன்னை நான் ரோலுக்கு அனுப்பணும்லாட்டி போற வழியில யாரையும் பார்த்து பல்லனத்தையும் காட்டுனியாட்டி. இல்லம்மா. பின்ன ஏன்டி கல்யாணம் வேண்டாங்க? பஞ்சவர்ணம் பாரிஜாதத்துக்கு கூட சுத்தினதுல எனக்கு தெரியும். கல்யாணம் எல்லாம் நடந்தா சரியாயிருவாவ. ஏறு, இனி கல்யாணத்துக்கு போறோம் அப்படி யாரு கூட எல்லாம் பேச மாட்டாவ. அதான் உன மனசுல வேற யாரும் இல்லல்ல, அப்ப ஒழுங்கா கல்யாணம் பண்ணு. அதான் அண்ணன் ஒத்த தடிக்கு இருக்கான் பத்தியா. எவனாவது அப்படி ஏதாவது மீறி போயிருவானா அண்ணன் பிரிச்சு மேய்ச்சி விடுவான் பாத்துக்க. அதனால வா, காப்பியை கொடுத்துட்டு இங்க உள்ள வந்து இரு. கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கட்டு. காலகாலத்துல உன்னை யார்கிட்டயாவது கையை பிடிச்சு கொடுத்தாதான் நாங்க கடைசி காலத்துல நிம்மதியா கண்ணை மூட முடியும். எம்மா எம்மா அது வந்துமா. மரகதம் பிள்ளைய அழைச்சிட்டு வாமா. வாரே. சீலா, பொண்ணு என்னது படிச்சிருக்கு? பொண்ணே காட்ட மாட்டேங்க அவ. இல்லை, நானாவது பள்ளியோட முடிஞ்ச உடனே இந்த ஆஸ்பத்திரியில் போய் நின்ன பிறவைக்கு என்ன அழகா நான் வந்து நேல்ஸ் ஆயிட்டேன். மாசம் 500 ரூபா சம்பளம் கிடைக்குது. இவன் அந்த மாதிரி சொல்லிக்க மாதிரி எதுவுமே படிக்கல. ஏதோ அங்க இங்க மட்டும் ஒரு மாதிரி பஸ்ல போறது வாரது. நல்லா அவனும் படிக்க மாட்டான். நீ அவளும் 12ஆம் கிளாஸ்ல ஒன்னாதானே படிச்சிய? ஆமா, நீ என்ன குரூப் எடுத்தா, அவ என்ன குரூப் எடுத்தா? ஆமா, நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். நாங்க 2 பேருமே சயின்ஸ் குரூப் தான் எடுத்து படிச்சோம். ஏன் அளவுக்கு கூட ஒன்னும் படிக்க மாட்டாள. அண்ணா வாரா, வச்சிக்கிறமா பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லு. அல்ல, நான் ஒன்னும் சொல்லல. ஆனா இருக்கையார் பேரு புரோக்கரு, அவர்கிட்ட சொல்லு. புரோக்கரனே, சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க. இம்மா பொண்ணை எவ்வளவு நேரம் தான் அலங்கரிச்சிட்டு இருப்பியா? சீக்கிரம் கூட்டிட்டு வாருங்க. ஏட்டி சீலா, பத்ததான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ல. என்னத்துக்கிட்டி எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிரிங்கி போய் இருக்குட்டி. சும்மா இரு, வாய முடிக்கிட்டு. இதெல்லாம் ஒரு முறை. இரு, அவளை பார்த்தோட உனக்கு உடனே பிடிச்சிருக்கணும்னு சொல்லாத. 2 நாள் நம்ம டைம் கேட்டு அதுக்கு பிறகு நம்ம பேசலாம். என்ன? பொண்ணை பார்த்தோன்னா தெரியாம பல்லவனும் காட்டிடாத. வாமா வா. உன் பேர் என்னம்மா? ஏம்மா, அதான் நீங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் மட்டும் தானே, அவளுக்கு பேரு ஒண்ணு தெரியாதாக்கும். சும்மா இருங்க புரோக்கர், உங்க வேலையை மட்டும் பாருங்க. இது பொண்ணு பார்க்க படலாம். அதனால பொண்ணுக்கு பேரெல்லாம் கேட்குது முறை தானே, கேட்போம். சொல்லுமா, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். உன் பேர் என்ன? என்ன புரோக்கர், பொண்ணுக்கு காது கேட்குமா இல்லையா? வாயே திறக்காம இருக்கா, ஊமையா இருப்பாளோ? பொண்ணுக்கு பேச்சு வராதா என்ன? சொல்லுங்க புரோக்கர். நல்லா விசாரிச்சு நல்ல பொண்ணா என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்டதுக்கு இந்த பொண்ணு ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்குது. சொல்லுங்க புரோக்கர்.
அம்மா உங்க பேர தானமா கேட்காவ சொல்லுமா. 10. கேட்கல சத்தமா. என் பேரு 10. சரி, உன்னை நல்லா பாட்டு பாட தெரியும்னு சொல்லாவ. பாட்டு பாடுமா, ஒரு பாட்டை பாடிரு. பாட்டு பாடுட்டி 10. ஏன்டி இப்படி வாய மூடிட்டு இருக்கா? ஏன்னா பாட்டெல்லாம் பாட தெரியாது. பாட்டு நல்லா பாடுவான்னு சொன்னாவ, பாடு. 10 இது என்ன பழக்கம்? அவங்க கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லு. பாட்டு தானே பாட சொல்றாங்க, பாடு. இதய வீணை இதய வீணை இதய வீணை. மேல பாடுமா. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? 10 கூட்டிட்டு உள்ள போ. இனி எவ்வளவு கேள்வி இருக்கு? பொண்ணுக்கு இனி ஆட தெரியுமான்னு பார்க்கணும். பொண்ணுக்கு வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும். என்னெல்லாம் சமைப்பா, எப்படி இருப்பா, துணி எல்லாம் துவைக்க தெரியுமா, எப்படியெல்லாம் அயன் பண்ணுவா, எல்லாமே கேட்கணும். எதுவுமே கேட்காம நீங்க பாட்டு உங்க பொண்ணை உள்ள போன்னு சொல்லிட்டீங்க. சீலா நீ ஒண்ணுமே சொல்லாத. எனக்கு பொண்ணை நல்லா பிடிச்சிருக்குது. நீ பாட்டுக்கு ஏதாவது கேள்வி கேட்டு இந்த பொண்ணை புறவைக்கு எனக்கு கெட்டி தர மாட்டாவ. யா பத்துக்கா. என்ன இவ இங்க வந்திருக்கா? மாமா என்ன பத்தக்கா எங்க? உள்ள இருக்கா. சரி சரி. என்ன சீலால அங்க வந்து நிக்கிறிய குடும்பத்தோட? என்ன விஷயம் சீலா? உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இங்க திறந்து விட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து நின்னுகிட்டு எங்கள்கிட்டயே கொஸ்டின் கேக்கா? இல்ல உங்க அண்ணன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கால, அதான் கேட்டேன். 10 பொண்ணு பார்க்க வந்திருக்காவம்மா. ஓ சரி சரி சரி. ஏடி 10, நீ பாட்டுக்கு இங்க ஓடி வந்துட்டா. அங்க இனி உன்னையே பிடிக்கும்னு சொல்லி அவ்வளோ, பிடிக்கலன்னு சொல்லி அவ்வளோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏன் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இந்த மாப்பிள்ளைய பிடிக்கவே இல்ல, அந்த சீலால என்ன பிடிக்கவே இல்லம்மா, என்னதெல்லாம் கேள்வி கேக்கா? பத்துக்கா என்ன பத்துக்கா பியாசாம சோகமா இருக்கிறிய? சீலாளுக்கா அண்ணன் 2 பேர் வந்திருக்கானு பத்தியம்மா. அவியலுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கியாவ. மாப்பிள்ள யாரு? மாப்பிள்ள அதுல பெரிய அண்ணன் போல ஒருத்தன் இருந்தாம்ல, அவன் தான் வெள்ளை சட்டை போட்டுட்டு இருந்தாம்ல. என்ன இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்ல, நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். பத்தக்காளுக்கு மனசுல ஏதாவது இருக்கான்னு கேட்டியலா? என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. அவி அப்பாயும் அண்ணனும் பார்த்து வச்சுக்க மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவா. சரி உங்களை அங்க மாமா கூப்பிட்டாவ, என்னன்னு போய் பாருங்க. ஐயே, இதை இவ்வளவு பிந்தியாம சொல்லுவா. கொஞ்சம் நேரமா வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. இப்ப இனி என்னெல்லாம் ஏசுவாரோ தெரியலையே. ஏக்கா ஏன்க்கா என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன வள்ளி, நீயே என் விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இப்படி நிக்கியா? சொல்ல வேண்டியதானே, அரவிந்த் சாமி அண்ணனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. நான் எப்படி வள்ளி சொல்ல முடியும்? சரி என்ன இப்போ சீலா என்னதெல்லாம் கேட்டா? ரொம்ப பண்ணிருப்பாள. உன் பேர் என்னன்னு எனட்டே கேக்கா. வேற என்ன கேட்டா? பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டா. நான் பாடாம இருந்தேன். அதுக்கு உனக்கு காது கேக்குமா, நீ என்ன வாய் பேச மாட்டியான்னு கேக்கா. புறவைக்கு ஒரு பாட்டை பாடிட்டு அந்தளவு ஓடி வந்தேன். கொஞ்சம் கூட இருந்திருந்தேன்னா டான்ஸ் எல்லாம் ஆட விட்டுருப்பா. இது வேறயா? கொஞ்சம் இருங்க. டான்ஸ் தான் எனக்கு கை வந்த கலையாச்சே. இப்ப பாருங்க. வள்ளி, இந்த மாப்பிள்ளைய அடிச்சு வரட்டணுமா வேண்டாமா? சும்மா இரு வள்ளி. அப்பனா சும்மாயே இருந்துட்டு போயிரு. வள்ளி, அந்த அவர் எப்ப வருவாரு? வெளிநாட்டுல இருக்காரு. ஒரு போன் கூட இல்ல. நீ பாட்டுக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டை கொண்டு வந்து தந்தா, அவ்வளவுதான். அவர் எப்ப வருவாரு, என்ன எப்ப கல்யாணம் பண்ண கேப்பாரு? எனக்கு பயமா இருக்கு. போற போக்க பார்த்தா சீலாளுக்கு அண்ணனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. நான் இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்காதுக்கா. இப்ப பாருங்க, இந்த மாப்பிள்ளைய எப்படி அடிச்சு வரட்டேன்னு மட்டும் பாருங்க. ஏடி சீலா, என்ன இந்த பொண்ணை நல்லா பிடிச்சிருக்குட்டி. நல்லா மாடர்னா இருக்கா பாரு. இவளுக்கு பேர கேளாம். என்ன நெட்டவள்ளி? இல்ல பத்த வந்து நீ உன் பேர் என்னன்னு கேட்டியா? ஆமா, 10 கிட்ட பேர் கேட்டேன். அப்புறம் ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்கணும்ல. இல்லைனாக்கி பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்குன்னுலாம் இருக்கும். அதான் அவள்கிட்ட கேட்டேன். ஏட்டி ஒண்ணுக்குள்ள ஒன்னாம் கிளாஸ்ல இருந்தே வளர்ந்துருக்கோம். அவளுக்கு பேரு அவ எப்படி எல்லாத்துலயும் நடந்துப்பா எதுவுமே ஒன்னும் தெரியாதாக்கும். இத்தனை பேர் முன்னால வச்சு அவள்கிட்ட கேட்கா உன் பேர் என்னன்னு? உனக்குதான் இதுல எந்த இதுவும் இல்லல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம வந்துங்க மூக்க நுழைக்கா? அக்கா சும்மா இரு. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பேர் என்ன மேடம்? நெட்டவள்ளி. உங்களுக்கு பாட தெரியுமா? சூப்பரா பாடுவேங்க. என்ன பாட சொல்லாதல, இவ அவ்வளவுதான். அப்புறம் நம்மள கொன்னுருவா. சும்மா இருட்டி அக்கா. நீ பாட்டுக்கு வாயை மூடிட்டு நில்லு. நான் அவியல்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். வள்ளி, உனக்கு பாட்டு பாட தெரியுமா? சொன்னேம்ல சூப்பரா பாடுவேன்னு. எனக்காக ஒரு பாட்டு பாடுமா? கண்ணாளனே எனது கண்ணை நீட்டோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை. என்ன பிரமாதமா அந்த புள்ள பாடுவு. ஆட தெரியுமான்னு சீக்கிரமா கேளு. அந்த பெர்ஃபார்மன்ஸ பாத்துக்கிட்டு
சின்ன அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். சரி உன்னை ஆட தெரியுமான்னு கேட்காவ. இப்ப பாரு. நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே ராகங்களே. என்ன வந்துருங்கள, இந்த ஆள் வச்சு அடிக்காம போயிரும். சம்மந்தம் நம்மளும் வேண்டாம். ஏடி தங்கச்சி சீலா, இந்த நாட்டிய பேரொழியே கல்யாணம் பண்ணி வைட்டி இவளுக்கு அழகுல நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆய முடிட்டு வாழ, நான் போறேன், நீயே நில்லு. என்ன டோப்பா தலையா, நீ போவேலியாக்கும்? என்கிட்ட இல்தக்க செய்யா இருக்கு, உங்ககிட்ட இல்தக்க செய்யா இருக்குவா? இல்தக்கா செய்யாவா? ஈஸ்வரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். கல்யாணம் தானே, பண்ணிக்கிடுவோம். சரிங்க, ரொம்ப சரி. விடிய காலம் 5 மணிக்கு முன்னால எழும்பி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு பாத்திரங்கள் எல்லாம் விளக்கி காப்பி போட்டு முதல்ல எனக்கு எழுப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். அடுத்தது விறவடுப்புல தான் சோறு கறி கூட்டெல்லாம் வைக்கணும். காலையில ஆனா டிஃபன் எல்லாம் விறவடுப்புல தான் செய்யணும். உங்களுக்கு ஓகேவா? என்னது, நான் தான் வீட்டு வேலை எல்லாம் செய்யணுமா? ஆமா, சரி இவ்வளவுதான் மட்டும் இல்ல, துணி துவைக்கணும். வீடெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நல்லா அழகா இந்த டெட்ரால் எல்லாம் போட்டு சூப்பரா கழுவி விடணும். ஒரே துணி எல்லாம் ஒழுங்கா துவைச்சு காய விடணும். பெட்ஷீட் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா துவைக்கணும். இந்த டீலுக்கு ஓகேனா சொல்லுங்க, உங்க தங்கச்சிட்ட கேட்டு இருந்து சொல்லுங்க. நான் கேட்டுட்டு வந்து சொல்லியேன்னா. யா வள்ளி, என் வாழ்க்கையை காப்பாத்ததுக்கு உன் வாழ்க்கையை பணைய வச்சுட்டே வள்ளி. போனவே திரும்பி வருவானா நினைக்கிறியா? சீலாட்ட சொல்லி இப்போ அடுத்த நாளே சம்மந்தம் கேட்டு வருவானே. வரும்போது பாத்துக்கிடலாம்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் வள்ளி. கவலைப்படாதீங்க, நான் உடனே எங்க அண்ணனுக்கு லெட்டர் போட்டு வர சொல்லிடுறேன். எனக்கா? சரி வள்ளி, ரொம்ப சந்தோஷம்.